الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. நபிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவருடைய இறை இல்லத்தில் நம் மீது கடமையாக்கிய இந்த மகரிபுடைய தொழுகை தொழுதுவிட்டு அவருடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இனத்திற்கும் செயலுக்குமான பரிபூர்ணமான கூடிய உணர்வு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவான பிரார்த்தனை செய்வதாக இந்த வகுப்பை ஆரம்பிக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், அகீமிஸ் ஸலாத் இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகை மானக்கேடான செயல்களிலிருந்தும் குற்றங்களிலிருந்தும் தடுக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கிறான். தொழுகை மானக்கேடான செயல்களிலிருந்தும் குற்றங்களிலிருந்தும் உங்களை தடுக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கிறான். ஆனா இன்றைக்கு தொழுகக்கூடிய மக்களும் இந்த மாதிரியான மானக்கேடான செயல்கள்லையும் அல்லது குற்றமான பாவமான காரியங்களில் ஈடுபடுறதை பார்க்கிறோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, தொழுகையை அதனுடைய முறைப்படி தொழுவது கிடையாது. தொழுகையை அது எப்படி தொழுகப்பட வேண்டுமோ, எந்த விதத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறானோ அந்த விதத்துல நாம் தொழுகாதன் காரணத்தினால இந்த தொழுகையானது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த தீமைகளை மானக்கேடான விஷயங்களை தடுப்பது கிடையாது. இன்றைக்கு நாம தொழுகையில குஷூ உள்ளச்சத்தோடு தொழுவதற்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமான முறையில் பார்ப்போம். ஒரு மனிதருக்கு தொழுகையில குஷூ வேணும்னு சொன்னா முதலாவது அவர் அல்லாஹை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும். அல்லாஹ்னா யாரு, அல்லாஹனுடைய பெயர்கள் என்ன, அல்லாஹனுடைய பண்புகள் என்ன என்பதை அவர் உணர்ந்துட்டாருன்னு சொன்னா, அவர் நான் யாருக்கு முன்னாடி போய் நிக்கிறேன் அப்படின்றத ஒரு மனிதர் உணர்ந்து விட்டாருன்னு சொன்னா அவரை அறியாமலே ஒரு பயம் வரும். அதனாலதான் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் ஒது செய்து விட்டாங்கன்னு சொன்னா முகமெல்லாம் ஒரு மாதிரி வெள்ளை நிறமா மாறிடுமா, உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருமா. அதுபோலது சுத்தி இருக்கிறவர்கள் அலி ரலியல்லாஹு பார்த்து கேட்கிறாங்க, நீங்க ஒது செஞ்ச உடனே உங்க முகமெல்லாம் மாறிடுதே, என்ன காரணம்னு சொல்லி கேட்கும்போது, நான் யார் முன்னாடி போய் நிற்க போகிறேன் என்பதை நான் அறிந்ததுனால என்னுடைய உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அது அப்படி சொல்றாங்க. பயத்துல அவங்களுடைய உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது, முகமெல்லாம் வெளுக்க ஆரம்பிச்சிருது. அப்ப இறைவனை பற்றி தெரிந்தவர்கள் இறைவனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு அவர்கள் தயங்கி நிற்பார்கள், பயந்து நிற்பார்கள். இப்ப முதல் காரியம் தொழுகையில குஷூ ஏற்படுவதற்கான முதல் காரணம் அல்லாஹை பற்றி அறிவது, அவனுடைய பெயர்கள் அவனுடைய பண்புகளை அறிவது. அல்லாஹை பற்றி அறிந்த யாரும் இறைவனுக்கு முன்னாடி சென்று நிற்கும் போது ஏனோதானோன்னு நிற்க மாட்டாரு, அவருடைய சிந்தனைகளை அலைய விட்டு கொண்டே இருக்க மாட்டார். இரண்டாவதாக ஒரு மனிதர் தொழுகைக்கு குஷூவோடு வராருன்னு சொன்னா தொழுகைக்கு முன்னாடியிலிருந்தே அந்த குஷூனுடைய பயணம் ஆரம்பிச்சிருது. பாங்கு சொல்லும் பொழுதே அந்த பாங்குக்கு பதில் சொல்வது, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சொன்னா அந்த பாங்குக்கு நீங்க பதில் சொல்வது, பாங்கு முடித்ததற்கு பிறகு பாங்கனுடைய துஆவை ஓதுவது. இது முஅத்தினை பின்பற்றி நாம் அவருக்கு பதில் சொல்லும் பொழுது அந்த இடத்திலேயே நாம் தொழுகைக்காக தயாராகி விடுகிறோம். அதுவும் நாம சொல்லக்கூடிய பதிலானது மனதளவுல உணர்ந்து நம்ம சொன்னோம் சொன்னா, முழுமையாக உள்வாங்கி சொன்னோம் என்றால் கண்டிப்பாக அதனுடைய பலனே வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹை தவிர பெரிய விஷயம் எனக்கு எதுவும் கிடையாது, நான்லாம் சாதாரணமானவன், நான் செய்திருக்கக்கூடிய அந்த வேலையா இருக்கட்டும், நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியமா இருக்கட்டும், எல்லாமே அற்பமானது, அல்லாஹ் தான் பெரியவன் என்ற ஒரு எண்ணத்தில் உணர்ந்து சொல்லும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாதுன்னு சாட்சி சொல்றது. அதே மாதிரி அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் என்று சாட்சி சொல்வது. இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து உள்வாங்கி ஒரு மனிதர் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த வார்த்தையிலேயே அவர் ஒரு இன்பத்தை காண்பார். ஹய்யா அலல் ஸலா ஹய்யா அலல் ஃபலா என்று அழைக்கும் பொழுது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நன்மை செய்வதற்கான ஆற்றல் என்கிட்ட கிடையாது, தீமையிலிருந்து விலகுவதற்கான நான் இப்ப என்ன காரியத்துல இருக்கிறேனோ அந்த காரியத்திலிருந்து விலகுவதற்கான ஆற்றல் என்னிடத்துல கிடையாது, எல்லாமே அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. அல்லாஹ் நாடுனாதான் நான் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து அல்லாஹை இறைவனை சந்திப்பதற்கு என்னால முடியும் என்பதையும் நாம் அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்டுறோம். இது எல்லாம் ஒரு மனிதர் உணர்ந்து மனசளவுல உள்வாங்கி சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதுவே தொழுகையில அவரை ஈடுபடுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய உந்துகோலாக அமையும். இரண்டாவது
முஅத்தினுக்கு பதில் சொல்லி முஅத்தின் சொல்வதை போன்று சொல்லி அதற்கு பிறகு பாங்கனுடைய துஆவை அடுத்து சொல்வது. மூன்றாவது காரணத்தை பாருங்க, தொழுகைக்காக வரக்கூடிய அதபுகள். தொழுகைக்காக வீட்டிலிருந்தே ஒரு மனிதர் உது செஞ்சாலும் அந்த ஹதீஸை நம்ம பின்னாடி படிப்போம். வீட்டிலிருந்தே ஒரு மனிதர் அழகிய முறையில உது செய்து விட்டு அவர் தொழுகைக்காகவே தயாராகி வரக்கூடிய ஒவ்வொரு எட்டும் அவருக்கு பாவங்கு மன்னிப்புக்கான காரணமாக மாறி விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறான். இப்படி தொழுகைக்காக ஒரு மனிதர் தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்கிறார. தொழுகைக்காக நான் பள்ளிவாசல் போகிறேன், ஹுது ஸீனத்தக்கும் ஐந்த குல்லி மஸ்ஜித். நீங்க ஒவ்வொரு தடவை தொழுகைக்கு போகும்போதும் அல்லது பள்ளிவாசல் போகும்போதும் உங்களுடைய அலங்காரத்தை நீங்க எடுத்துக் கொடுங்க. அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹுக்காக நான் என்னை அலங்காரப்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆடையை போட்டுக்கிறது, நல்ல ஒரு அத்தரை போட்டுக்கிறது, பற்களை சுத்தம் பண்றது, வாயை சுத்தம் பண்ணி கொண்டு வர்றது, ஒரு பார்ப்பதற்கே அழகிய தோற்றத்தோடு வருது. இது எல்லாமே நமக்கு குஷூவை அதிகப்படுத்தும். அடுத்தவர்களுக்கு தொந்தரவு தராத ஆடைகளை அணுவது, நல்ல பூர்ணமான ட்ரெஸ்ஸுகளை போடுறது, ஆடைகளை அணுவது, இது எல்லாமே தொழுகைக்கு நமக்கு பலனளிக்கக்கூடியதாக குஷுவை அதிகப்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்ப தொழுகைக்கு நம்ம வரும் பொழுது என்னென்ன ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்பதை சரியாக அறிந்து கொண்டு அதை பேணினால் அதுவும் தொழுகையில ஈடுபாட்டை அதிகப்படுத்தும். அடுத்து அல்லாஹ்விடத்துல அதிகமாக இந்த குஷுவை கேட்கறது, துவா செய்யறது. நமக்கு எது தேவையா இருந்தாலும் யார்கிட்ட தான் கேட்கிறோம்? அல்லாஹ்ட்ட தான் நம்ம கேட்கிறோம். அப்ப இந்த குஷுவும் யார்கிட்ட தான் கேட்கணும்? அல்லாஹ்விட்ட தான் கேட்கணும். ஏன்னா நான் தொழுகைக்கு வரதே அல்லாஹ்வுடைய உதவி இல்லைன்னா என்னால் தொழுகைக்கு வர முடியாதுன்னு நான் சொல்றேன். அப்ப அந்த தொழுகையை நான் சரிவர தொழுகிறோம்னா அதையும் அல்லாஹ்விடத்துல தான் கேட்கணும். யா அல்லாஹ், நான் உன்னை உள்ளட்சத்தோடு தொழுக வேண்டும், நீ தொழுகையை என்னிடத்துல இருந்து எப்படி எதிர்பார்க்கிறாயோ அப்படி நான் உனக்காக தொழுக வேண்டும் என்று சொல்லி நாம் அல்லாஹ்விடத்துல என்ன பண்றோம்? அதிகமாக துவா கேட்க வேண்டும். அப்படி அதிகமாக குஷு அல்லாஹ்விடத்துல கேட்கும் போது கண்டிப்பா என்ன பண்ணுவான்? அல்லாஹு தஆலா நமக்கு அந்த குஷுவை தருவான். அடுத்தது, நம்ம தொழுகையில வந்து நிற்கும் போது இறைவனிடத்துல நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்கின்ற என்ன வேண்டும்? அல்லாஹு தஆலா என்னிடத்துல பேசுகிறான், நான் அவனிடத்துல பேசுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், ஷகக்து ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன். எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியில தொழுகையை பாதியாக பிரித்து கொண்டேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் எல்லா நன்றியும் அந்த ஏக இறைவனான அல்லாஹ்வுக்கே, அகிலத்தானுடைய இரட்சகனான அல்லாஹ்வுக்கே அவன் சொல்லும் போது ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து எனக்கு நன்றி செலுத்தி விட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். இப்படி நம்ம ஒவ்வொரு வசனத்தை சொல்லும் பொழுதும் அடுத்தது அல்லாஹு தஆலா நமக்கு பதிலளிக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது. ருக்குல இருக்கும் போது சுப்ஹான ரப்பில் அலா, உயர்ந்த என்னுடைய இறைவன் தூய்மையானவன் என்று நம்ம சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கும் பொழுது இறைவனிடத்துல நான் பேசி கொண்டிருக்கிறேன், இறைவனிடத்துல நான் உரையாடி கொண்டிருக்கிறேன், இந்த எண்ணத்தை கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா தொழுகையில ஈடுபாடு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். மிக முக்கியமான விஷயம், தொழுகையில நமக்கு ஈடுபாடு இல்லாமல் போவதற்கான மிக முக்கியமான காரணி என்னன்னு சொன்னா, நமக்கு அதிகமாக குர்ஆன் தெரியாது அல்லது குர்ஆனுடைய வசனங்கள் அர்த்தங்கள் விளங்காது. இமாம் சின்ன சின்ன சூறாக்கள் ஓதினா அந்த தொழுகை கொஞ்சம் ஈடுபாடு உள்ள தொழுகையா இருக்கும். அஹது ஓதுறாரு, நாஸ் ஓதுறாரு, ஃபலக் ஓதுறாரு, உங்களுடைய தொழுகையில ஓரளவுக்கு கான்சன்ட்ரேஷன் வரும். நமக்கு தெரியாத சூறா ஏதாவது ஓதிட்டாருன்னா சிந்தனைகள் பல இடத்துல பரதடிக்கப்பட்டுரும், சிதறடிக்கப்பட்டுரும். காரணம் சொன்னா அவர் என்ன ஓதுறாருன்றது எனக்கு விளங்கல, அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல, எனக்கு பரிச்சயமானதும் இல்லை அப்படின்னும் போது நம்முடைய சிந்தனைகள் அதிகமாக நம்மை விட்டு விலகி போயிடும். அப்ப குர்ஆனுடைய வசனங்களை அதிகமாக மனனம் செய்வது, அதனுடைய அர்த்தங்களை சிந்தித்து பார்ப்பது, தொழுகையில ஒரு மனிதர் 1 மணி நேரம் நின்று தொழுதாலுமே அந்த 1 மணி நேரம் அவருக்கு 1 மணி நேரமா தெரியாது, சில நொடிகளாக கடந்து போயிடும். அவ்வளவு ஈடுபாட்டோடு தொழுகலாம். குர்ஆனை அவர் ஆய்வு செய்யும் போது ஒவ்வொரு வசனத்தை நிப்பாட்டி அந்த வசனத்தை பற்றி சிந்திக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வசனங்களை வைத்து இரவு முழுக்க நின்று அழுது தொழுதிருக்கிறாங்க. தமீம் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வசனத்தை மட்டுமே வைத்து இரவு முழுக்க அழுது அந்த வசனத்தையே திரும்ப ஓதி அந்த வசனத்தை தொழுதிருக்கிறார். ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர் ஒரு வசனத்தை வைத்து இரவு முழுக்க நீண்ட நேரம் அழுது ஓதிட்டு இருக்கிறார். என்ன வசனம்? இந்த தஅது நிஅமத்தல்லாஹி ஃபலா துஹ்ஸூஹா, நீங்க அல்லாஹ்வுடைய நிஅமத்தை என்ன ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அது எண்ணி முடிக்க முடியாது இந்த வசனத்தையே திரும்ப ஓதுறாரு. தொழுது முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு பக்கத்துல கேட்கிறாங்க, ஒரே வசனத்தை நீங்க இரவு முழுக்க திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கிறீங்களே, ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இந்த வசனத்தை பத்தி சிந்திச்சு பார்த்தேன். என் பார்வை எதெல்லாம் விழுகுதோ, என் சிந்தனை எங்கெல்லாம் போகுதோ அது எல்லாமே அல்லாஹ்வுடைய நிஅமத்து
அப்படின்றது எனக்கு விளங்க ஆரம்பிச்சோன்னே என்னை அறியாமல் என் கண்கள்ல தண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் திரும்ப திரும்ப என்னை அறியாமல் அந்த வசனத்தை ஓதிக்கொண்டே இருந்தேன் அப்படி சொல்றாங்க. அப்ப குர்ஆனுடைய வசனங்களை ஆழமாக விளங்கி உள்வாங்கி அதை தொழுகையில இருக்கும்போது சிந்தித்து பார்த்து தொழுகிறது, தத்தப்புர் செய்வது, அது தொழுகையில் நம்மை அதிகமாக ஆழமாக ஈடுபாட்டுடன் தொழுவதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்தது இறுதியாக தொழுகையின் போது, தொழுகைக்கு முன்னாடியும் சரி அல்லது தொழுகைக்கு பின்னாடியும் சரி, முன் சுன்னத்துகளை அல்லது பின் சுன்னத்துகளை பேணுவது சிறந்ததா இருக்கும். உலக காரியங்கள்ல பலவிதமான பிரச்சனைகள் ஈடுபட்டு வருவோம். அவ 2 ரக்காத்து சுன்னத்தை தொழுது விட்டு அதற்கு பிறகு நம்ம தொழுகைக்குள்ள நுழையும் போது பல சிந்தனைகள் சுருக்கப்பட்டு விடும். இறைவனுக்காக நம்ம நின்று தொழுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனைகள் எல்லாம் சுருக்கப்பட்டு விடும். அப்ப முன் சுன்னத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த முன் சுன்னத்துகள் பின் சுன்னத்துகளை நாம தொழுவதின் மூலமாக இன்னும் கூடுதலாக தொழுகையில ஈடுபாட்டோடு நம்மால் தொழுக முடியும். இப்ப இந்தந்த காரணிகள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நம்ம இதற்கான ஹதீஸ் ஆதாரங்களோடு விளக்கத்தோடு இன்னும் பல காரணிகள் இருக்கு. நாம தொழுகையை எப்படி தொழுகிறோம் தெரிஞ்சுக்கிட்டாலே தொழுகை ஈடுபாடோடு தொழலாம். நம்ம தொழுகையினுடைய பெருமதி தெரியல, தொழுகையினுடைய மதிப்பு தெரியல, அது எப்படி நிறைவேற்றணும்னு தெரியல, என்ன ஓதுறோன்றது விளங்குற, ஏதோ மந்திரம் மாதிரி அதை சொல்லிட்டு நம்ம போறதுனால அது நமக்கு ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு விஷயமாக அல்லது ஒரு வெற்று கடமையாக வறட்சியான ஒரு செயல்பாடாக மட்டுமே மாறி போயிருது தவிர அது நம்முடைய உள்ளத்துக்கு லைஃப் கொடுக்கிறதாக, உடலுக்கு சுகமளிக்கிறதாக, மனதுக்கு இதமளிக்கிறதாக அது மாறுவது கிடையாது. அப்ப தொழுகையை அது ஆரம்பம் முதல் இறுதி வரை எப்படி தொழுக வேண்டும், நம்ம என்ன சொல்றோம், நம்ம சொல்றது யார்கிட்ட சொல்றோம், யாரு முன்னாடி நிற்கிறோம் என்பது எல்லாம் ஒரு மனிதர் உணர்ந்து விட்டாருன்னு சொன்னா, ஒரு அடியான் உணர்ந்து விட்டாருன்னு சொன்னா கண்டிப்பா அவருடைய தொழுகையானது ருசிகரமான தொழுகையா மாறிடும். அவர் தொழுகையை அழகிய முறையில ரசிச்சு என்ன பண்ணுவார், தொழுக ஆரம்பித்து விடுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தொழுகையை அவனுக்கு விருப்பமான தொழுகையா மாற்றணும். நம்முடைய தொழுகையை அவனுக்காக தொழக்கூடியவர்களாக ருசிகரமான தொழுகையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் மாற்றி அமைப்பானாக. வ ஆஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா